வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இன்று காலை சட்டப்பேரவை கூடுகிறது. 2017-18 நிதிநிலை ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஜெயலலிதா இல்லாத சூழல்ல பட்ஜெட் தாக்கலாகிறது. எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆவடிக்குமார்? இது பொதுவாகவே இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசாங்கமும் ஆண்டுக்கு ஒரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்வது என்பதும், இந்த ஆண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி மற்றொடைய திட்டங்கள் எந்த பாதையில் இருக்கும், எந்த திசையில் இருக்கும், எதை முன்னுரிமை தரப்படும் என்பதையெல்லாம் ஒரு அறிவிப்பாக தான் அது இருக்கும். அதனால் இதில் இது வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு பணி தான். அதில் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இழப்புக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த திசையில் போகிறது, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த பணிகளை எந்த அளவுக்கு வேகத்தோடு செய்ய போகிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக தான் இன்றைக்கு பட்ஜெட் இருக்கும். சரி, வருஷம் தாக்கல் செய்யப்படுகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் இருக்குமா, இல்லை வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? பார்க்கலாம். இல்லை, பிரச்சனைகள் வரும்போது, அதாவது கஷ்டகாலம் வரும்போது எல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பட்ஜெட்டுடைய பிரச்சனை. அதுதான், அதாவது போன வருடத்தில் இருக்கிற வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப பிரச்சனையாச்சு. ஹைகோர்ட்டில் ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அன்அப்ரூவ்ட் லே அவுட்ஸுக்கு நீங்கள் வழங்கக்கூடாதுன்னு ஒரு இது போட்டாங்க. அதிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே படுத்துருச்சு. நம்மளுடைய மெயின் வருமானம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுவில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி, மோட்டார் வெஹிக்கிள்ஸு, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஒரு 3-4 ஹெட்டில் தான் நமக்கு வருவாய்ங்கிறது கொஞ்சம் அதிக அளவில் வருது. ஸோ அந்த எல்லா இடங்களுமே பயங்கரமாக படுத்துருச்சு. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே போகுது. பிரச்சனையே தான். அதாவது எதில் அதிகரித்து போகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸில் நாம் எடுத்த கடனுக்காக வட்டி செலுத்துறதுல ஒரு பெரிய ஜம்ப் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அறிவித்த ஸ்கீம்ஸும் சப்சிடிஸ்க்கும், இதுக்கு ரெண்டுக்கும் மட்டும்தான் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் பூதாகாரமாக நிற்கிற மட்டும்தான் தான் எடப்பாடி பழனிசாமி சர்க்கார் பெட்ரோல் மேலே வேட் ஏற்றுது. அது ஒரு அதிரடி நடவடிக்கையாக வேறு வழி இல்லாமல் ஏற்றுகிறார்கள். இல்லைன்னா அதிமுக அரசாங்கத்தில் பொதுவாக, அதாவது 2011 ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்டர்லையும் ஒன்றும் பெருசாக இந்த எலக்ட்ரிசிட்டி ரேட்டோ இல்லை ஒன்றுமே ஏற்றுறது கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொன்றும் தடால் புடான்னு ஏற்ற வேண்டியிருக்கு. அதாவது பிளானிங் பண்ணியும் ஒவ்வொரு அதாவது டிரான்ஸ்போர்ட்னுடைய கட்டணமானாலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு இதானாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷனுடைய கட்டணமானாலும் சரி, இதெல்லாம் அதிகரித்து கொண்டே போகலாம். அதாவது பிரச்சனை கிடையாது. ஒரு பிளான்டு இதில் அதிகரித்து போகலாம். அது செய்யாமல் இவங்க காலம் தாழ்த்ததுனால ஒரு பெரிய ஒரு சுமை தமிழக அரசாங்கம் மேலே இருக்குது. ரெண்டாவதாக, இந்த பட்ஜெட்டில் அடுத்தது வர வேண்டியது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டில் நாம் பாஸ் பண்ணியிருக்கோம் அசம்பிளியில். அதனுடைய சரத்து என்னென்றால், தமிழகத்தினுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய 3% மேலே உங்கள் டெபிசிட் இருக்காது. அதாவது செலவுக்கும் வருவாய்க்குமான அந்த இடைவெளி, எக்ஸ்பெண்டிச்சர் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும், அது இருக்காது என்ற ஒரு இது நாம் பாஸ் பண்ணியிருக்கோம். அதை இன்னைக்கு பிரீச் பண்ண போகிறோம். இது எப்படி இந்த நம்பர் மாயாஜாலத்தில் இவங்க மாற்ற போகிறாங்கன்னு பார்க்கணும். பொதுவாக எந்த ஒரு கணக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் நம்முடைய வருவாயை பயங்கரமாக பூதாகாரமாக அதிகரித்து காமிக்கையும், அதன் பிறகு ஒரு 2 வருஷம் பிறகு தான் ஆக்சுவல் ஃபிகர் வரும். ரெவன்யூ ரொம்ப ப்ரொஜெக்டட் அதிகமாக காமிப்போம், எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக காமிப்போம். இது பொதுவாக அனைத்து அரசாங்கங்களும் செய்து கொண்டு வருது. இந்த வருஷம் இந்த நம்பர் விளையாட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றிலாம் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. ஆனால் அரசியல் ரீதியான சிக்கல்கள் இல்லை முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உட்கட்சி பிரச்சனை இருக்குது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆர்கே நகர் தொகுதிக்கு. விரைவில் பொது தேர்தல் வரும்னு அரசியல் கட்சிகள் தரப்புலையும் யூகிச்சு சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்த நிறைய அறிவிப்புகள் வரும். நிர்வாக சிக்கல்களை தாண்டி இவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அரசுக்கு இந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, எந்த திட்டம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் முன்வைக்கப்பட்டதோ அதை உடனடியாக செய்யக்கூடிய சாத்தியக்கூறு உள்ள திட்டங்கள் நிச்சயமாக அறிவிக்கப்படும், செயல்படுத்தப்படும். அதுதான் ஏற்கனவே 5 திட்டங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் செஞ்சிருக்காரு. இப்போதைக்கு உடனடியாக தேவையான திட்டங்கள் நிச்சயமாக சேர்க்கப்படும். ரெண்டாவது, மரியாதைக்குரிய ஆர்கே பேசுகின்ற போது ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த சிக்கல் நீங்கள் அரசியல் ரீதியாக கேட்டீங்க. அவர் இப்போ இன்றைக்கி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான சர்ச்சைகள் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இது விமர்சிப்பாங்க, அது வேறு.
ஆனால் பட்ஜெட்டில் வந்து அரசியல் இருக்க போகிறதில்ல. அரசியல் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவைகள் அடிப்படையில், இருக்கின்ற வளங்களின் அடிப்படையில், இருக்கின்ற வருவாய் அடிப்படையில் நம்முடைய பட்ஜெட் இன்றைக்கு ஒரு சரியான பார்வையோடு இன்றைக்கு இருப்பதில் எது சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்கின்ற வகையில் தான் இன்றைக்கி பட்ஜெட் இருக்கும். மரியாதைக்கு ஆர்கே சொன்னதில் நான் ஒன்று ஏற்றுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாய் அதிகம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நலத்திட்டங்கள் அத்தனைக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது நம்முடைய வணிக வரி வருவாய் தான். அது இன்னைக்கு பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை தொடர்ந்து ஒரு 6 மாதமாகவே இருந்திருக்கு. நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள், சிலருடைய தடைகள், இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு வணிக வரி வருவாய் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு தேக்கம் வந்திருக்கு. அதை போலவே டாஸ்மாக் வருமானம் 1000 கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு. அதன் வழியாக அந்த வருவாய் வந்து இன்றைக்கு குறைஞ்சிட்டு வருது. இன்னும் அரசனுடைய கொள்கை முடிவின் காரணமாக இன்னும் அது குறைக்கப்படலாம் இந்த ஆண்டுக்குள் என்ற ஒரு நிலை இருப்பதால் அதில் இன்னும் பெரிய வருவாயை கூட்ட முடியாத சூழ்நிலை மட்டும் இல்லாமல் அந்த இழப்புகளை ஈடுகட்ட வேண்டிய நிலையும் இருக்குது. அதை போலவே இன்னைக்கு ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்டதுனால தமிழ்நாட்டில் உடனடி இழப்புகள் மாநில அரசாங்கத்திற்கு கூடுதலாகவே இருக்குது. இது எல்லாம் வந்து நம்முடைய அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த கனிம வளங்களின் மூலமாக கிடைத்து கொண்டிருந்த வருவாய் வந்து குறையக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்க தவிர இன்றைக்கி இருக்கின்ற புறச்சூழல்கள் காரணமாக அந்த வருவாயிலையும் ஒரு முழுமையான வருவாய் ஈட்ட முடியாத ஆவடிக்குமார் வரிசையா சொல்றதுல இருந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்ல அப்படின்னு அரசியல் ரீதியான அழுத்தங்கள் இந்த பிரச்சனை இருக்கு, உட்கட்சி பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பொது தேர்தல் வருவதற்கான சூழலும் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுடைய ஆதரவு தேவை, அவங்கள திசை திருப்புவதற்காக பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு பட்டியலிட்டாரு. இந்த அடிப்படையில பெரிதாக அறிவிப்புகள் வராது, இந்த அழுத்தங்கள் எல்லாம் தாண்டி கூட அவங்களால அறிவிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது வருவாய் குறைஞ்சதன் அடிப்படையிலையோ இல்ல கடன் இருக்கிற அடிப்படையிலையோ ரெண்டையும் சேர்த்து அதான் ஆவடிக்குமார் கூட ஒரு இது சொன்னார். அதாவது தன்னுடைய சக்திக்கு, அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கிடையாது, தன்னுடைய சக்திக்கு ஏற்ப நலத்திட்டங்களை இது பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் ஒரு பாயிண்ட் வேணா நிச்சயமாக ஒத்துக்கலாம், அந்த வேட்ல ஜிஎஸ்டியில் இம்ப்ளிமெண்டேஷனில் வர பிரச்சனை. அதே மாதிரி மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்க்கான பணம் இது சுத்தமாக வர்றதில்லை. இப்போ வேற எவ்வளவோ பிரச்சனை. இது வேற ஒன்றும் இல்லை, பட்ஜெட்டை தாண்டி மத்திய அரசு அவ்வப்போது நடத்தும் அறிவிப்புகள். அதாவது பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, அதனால தான் ஒரு பட்ஜெட்டே இருக்குது. ஒரு வருடத்துக்கு எதுக்கு பட்ஜெட்னா அதை தாண்டி, அதாவது அடுத்த வருஷத்துக்கான செலவு, வரவு செலவு கணக்கு தான். அதை தாண்டி எவ்வளவோ அறிவிப்புகள், அது இன்னொரு மேக்கிங் இன் இந்தியானாலும் சரி, கங்கா கிளீனிங்னாலும் சரி, இது எல்லாம் வந்து பட்ஜெட்டுக்கு மேலேயான இல்லைனா அதுக்கு வெளியே நடந்த அறிவிப்புகளாக இருக்கிறது. ஸோ அதனால வந்து மத்திய அரசினுடைய அந்த பணம், நமக்கு வர வேண்டிய ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் கூட ஒழுங்காக வர்றதில்லை. இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது, அதை ஒத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தமிழகத்தில் சட்டமன்றத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளோடு எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. மிக மோசமான ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாடு ஃபைனான்ஸை பொறுத்தவரை. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃபைனான்ஸ் தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஜிஎஸ்டியில் வரும் பிரச்சனை, அதே மாதிரி இன்னைக்கு இந்த ரெவென்யூ குறைஞ்சதில் வந்த பிரச்சனை, நம்முடைய வருமானம் அவ்வளோ படுத்து இருக்கு, அதற்கான பிரச்சனைகள். இதுக்கான என்ன ஆக்கப்பூர்வமான உங்களுடைய சஜஷன்ஸ் இருக்கோ அதை முன்வைங்க. தயவு செய்து இதில் இன்னைக்கு அரசியல் கொண்டு வராதீங்க. நிச்சயமாக அரசியல் இல்லாமல் பேச முடியாது. பட் தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலை, இது அரசியலாக்கப்பட்டால் வேற ஒரு ஃபாரம் இருக்காது. இன்னைக்கு பட்ஜெட்டில் நீங்கள் பேசலீங்கன்னா அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அது அப்படியே அப்புறம் நாம் வந்து மறந்து விடுவோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனையும் இப்படி மறந்து தான் தமிழ்நாடு இந்த சூழலில் இன்னைக்கு இருக்குது. மத்திய அரசுகிட்டேருந்து நிதி வரல அப்படின்னா 49 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. போதிய அழுத்தம் கொடுத்து அதை பெற முடியலையா, இல்ல அழுத்தம் கொடுப்பதற்கான விருப்பம் இல்லையா தமிழக அரசுக்கு? எப்படி எடுத்துக்கிறது? மாநில அரசாங்கம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வருது. முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்று இந்த 1 மாதம் கூட ஆகலை. இதுக்குள்ளேயே பிரதமரை சந்தித்து கோயம்புத்தூர் வந்திருக்கப்பவும் கோரிக்கை வச்சார், மறுபடியும் நேரில் போயும் கோரிக்கை வச்சிருக்காரு. இது இல்லாமல் அமைச்சர்கள் அவர்களுடைய துறை சார்பாக போயிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அரசு அதிகாரிகள் மட்டத்திலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மத்திய அரசாங்கம் காலம் தாழ்த்துவதும் இந்த கோரிக்கைகளை, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை உணராமல் இருப்பதும் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து அவங்க நிர்வாக ரீதியான ஒரு தேக்கமாக எடுத்துக்கலாமே உடைய
இது வந்து தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு நம்முடைய தேவை அதிகமாக, இது வழக்கமாக அவங்க வந்து ஒவ்வொரு திட்டத்திலையும் அந்த நிதியாண்டு முடிஞ்ச பிறகு ஃபண்ட்ஸ் தர்றது என்பது வாடிக்கை. ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கு இருக்க சூழலால் அதை வந்து நம்ம எதிர்பார்த்து இயங்க வேண்டிய நிலை இருக்குது. ரெண்டாவது, மரியாதைக்குரிய ஆர்கே சொன்னதில் இன்னொன்று நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம பட்ஜெட்டில் எதிர்பாராத செலவினங்கள்னு ஒரு பகுதி வைப்பாங்க. ஆனால் அது வந்து வரக்கூடியது. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அல்லது அவருடைய கொள்கை முடிவுகள் இந்த எதிர்பாராத செலவுகள், மத்திய அரசாங்கத்தினுடைய எதிர்பாராத கொள்கை முடிவுகள், அதனால் ஏற்படும் இழப்புகள்னு சொல்லி ஒரு பகுதியை வைக்க வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த மாற்றங்கள் அல்லது அவருடைய சீர்திருத்தங்கள் அமைந்திருக்கு. இது வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து பலப்படுத்துவதற்கும் அல்லது மத்திய அரசாங்கத்தை வந்து சுமூகமாக பொருளாதார ரீதியில் பலப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் வந்து பயன்படலாம ஒழிய மாநிலங்களை இன்றைக்கு பாதிக்கின்ற வகையில் மட்டுமல்லாமல் இந்த மாநிலத்தினுடைய திட்டங்களை நிர்வாகத்தை முடக்குகின்ற வகையில் இருக்கு. இது முழுக்க எல்லாமே ஒரே கொள்கை, இந்தியா முழுக்க ஒரே நடைமுறை என்பது ஒரு கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாவோ கோஷமாவோ இருக்கலாம். ஆனால் இந்தியா ஒரு பெடரல் சிஸ்டம், ஒரு மாநில அரசாங்கமும் ஒரு தன்னிச்சையா இயங்க வேண்டிய நிர்வாகம், அது வந்து மத்திய அரசாங்கத்தை சார்ந்து மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், திட்டங்கள் இதை மத்திய அரசுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் தமிழக மத்திய அரசாங்கம் போராட்டங்கள் பண்றாங்க? மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மாநில அரசாங்கம் கோரிக்கை வைக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசலாம், எல்லாமே செய்ய சொல்ல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு பெரும்பான்மையை விட கூடுதலான பலம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் கோரிக்கைகள் தான் வைக்க முடியுமே தவிர அது எந்த மாநிலமாக இருந்தாலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு வலிமையான கட்சியின் தலைமையில், இன்னும் சொல்ல போனால் ஒரு வலிமையான பிரதமர் தலைமையில் இருக்கின்ற காரணத்தால் தான் பார்லிமெண்ட் நடக்கலனா கூட இன்றைக்கு திட்டங்கள் நிறைவேறிக்கிட்டு. அதிமுக தரப்புல பேசுகிற போது நாங்க வந்து தொடர்ச்சியா நிதி கேட்கிறோம், தரல அப்படின்னா சொல்றாங்க. வெள்ளத்துக்கு வரல, வர்தா புயலுக்கு வரல, வறட்சிக்கும் வரல, போன வருட வெள்ளத்திலேருந்தே வரலன்னு தான் சொல்றாங்க. பிஜேபி தரப்புல வருகிற போது நாங்க துறை சார்ந்த நிதிகள்லாம் ஒதுக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லா விதமான நிதியும் போய் சேருது, சரியா தான் போய் சேருதுங்கிற விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது என்ன இடைவெளி இருக்கு? இவங்க தரப்புல போதிய அழுத்தம் கொடுக்கறது இல்லையா, இல்ல அவங்க மாநில அரசுடைய குரல்களை மத்திய அரசு புரிஞ்சுக்கலன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, இவங்க அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. நேற்று இடத்துல இல்லையா, விருப்பம் இல்லையா? இடத்துல இல்லை. அதான் நேற்று நான் ஒரே நிமிஷம் சொன்னேன். டிடிவி தினகரனுடைய பேட்டியிலே நமக்கு தெரியுது. பாஜகவினுடைய ஆதரவு கூட நீங்க கோர்றீங்களான்னு கேட்டா, திமுக அல்லாத அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை, நாங்க கோருகிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதுல இருந்து தான் பிரச்சனையா வருது. 45 நபர்கள் மட்டும் இருக்கிற லோக்சபாவில் இருக்கிற காங்கிரஸுக்கு வந்து அவ்வளவு அழுத்தம் அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும் என்றால், லோக்சபாவை முடக்க முடியும் என்றால், 49 நபர்கள் இருக்கின்ற 2 சபையிலும் சேர்த்து இருக்கின்ற அதிமுக வந்து ஒரு செயலற்ற ஒரு தன்மையை தான் நாங்க தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறது. வேற ஒன்றும் கிடையாது. பாஜகவை வந்து நாம் வந்து பகைச்ச கூடாது, பாஜக பகைச்சா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இல்ல விசாரணை கமிஷன் வேணும் வேணான்னு விவாதங்கள்லாம் நடத்துறாங்களே நாடாளுமன்றத்தில். இல்ல, எனக்கு பிரச்சனை இவ்வளவுதான். அதாவது 49 பேர் இருக்கீங்களே, எத்தனை நாள் வந்து நீங்க சொல்லும்படி நாடாளுமன்றம் நடந்திருக்கிறதுன்றா என்னுடைய கேள்வியே. ஒரே ஒரு முறைதான். அதுவும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கோரிக்கை இருந்தது. அந்த ஒரு கோரிக்கையின் மேலதான் இவங்க வந்து சபையை முடக்கினாங்க. நான் சபையை முடக்கணும்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, 49 பேர் இருக்கும்போது அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய அந்த ப்ரொடெஸ்டை வெளிப்படுத்தும் விதமாக நீங்க வெல் ஆஃப் த ஹவுஸ்ல உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வெளியே போய் உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனைக்காக இவங்க குரல் கொடுத்தாங்க? ஒரே ஒரு பிரச்சனையை தவிர பாக்கி ஒரு பிரச்சனைக்கும் அதிமுகவினர் குரல் கொடுத்ததில்லை. ரெண்டாவது என்னுடைய பெரிய குற்றச்சாட்டு இருந்தால், நீட்டுன்னு கத்திட்டு இருக்காங்களே, நீங்க என்ன செய்திருக்கீங்க? +2ல இருக்கிற இந்த எஜுகேஷன் தரத்தை உயர்த்த என்ன செய்திருக்கீங்கன்ற கேள்வி பல முறை எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதில் கிடையாது. கடைசியாக +2 சிலபஸ் எப்போ ரிவைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2006 தங்கத்தன் அரசு திமுக தலைவரோட கலந்து ஆலோசிச்சு அந்த வருடம் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. 2007 அவங்க வந்து தரம் உயர்த்துறாங்க, அந்த சிலபஸ் மாத்துறாங்க கம்ப்ளீட்டா +2 சிலபஸ். அதன் பிறகு 2011 இருந்து இது 2007 தான் கடைசியாக ரிவைஸ் பண்றாங்க. 2016 ஆகிவிட்டது. ஒரு 10 வருட காலம் சிலபஸ்ல ரிவிஷனே கிடையாது. இந்த பிரச்சனையை தங்கந்தன் அரசும் சரி திமுகவும் பல முறை எழுப்பியுள்ளது. அப்ப அதிமுகவுக்கு தெரியாத பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு 5 வருட காலமும் +2 சிலபஸ் ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் உங்க பசங்களுடைய தரம் கொஞ்சம் மேல வரும். இதெல்லாம் விட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நீட்டு சென்டர்னால தான் பிரச்சனை. சென்டர்னால பிரச்சனை இருக்குது, அது ஒத்துக்கொள்ள தான் வேணும். ஆனால்
நீங்க +2 சிலபஸை ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்திருக்கீங்க? இந்த ஃபைல் வந்து முதலமைச்சருடைய அறையில் உட்கார ஆரம்பிச்சு ஒரு 7 மாத காலமாகிறது. அப்கோர்ஸ் ஜெயலலிதாவினால உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதும் ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போதும் இந்த ஒரு ஃபைல் 1.5 லட்சம் ஃபைல் இருக்குது. அதுல இந்த ஒரு ஃபைலை எடுத்து நீங்க கையெழுத்து போட முடியாதா? இந்த சிலபஸ் ரிவிஷன் இன்னையும் கொண்டு வர முடியாதா? இதுக்கு என்ன காலம் தாழ்த்த போறீர்கள்? அப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒன்னும் வேற யாரையோ ப்ளேம் பண்றது, தன்னுடைய இருக்கிற அந்த ஃபைல்களை கூட பார்க்காம இருக்கிற ஒரு அரசாங்கம் இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இதில் இப்போது நீட்டை பற்றி ஆர்கே சொன்னார். இதை வந்து நிறைய பேசியிருக்கோம். இன்னும் பேசணும்னா இந்த விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறீங்க. ஆனால் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக, அதுக்கெல்லாம் நீங்க நிதி சார்ந்த போராட்டங்களை வந்து உள்ளேயோ வெளியேயோ நீங்க முன்வைக்கிறது இல்லைங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டு. சொல்றேன். ஆக இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டம் நீட்டை சந்திப்பது மட்டுமே நோக்கமாக வைத்து உருவாக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு நான் முடிச்சிடறேன், டைம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். அது ரிவைஸ் பண்ணணுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வெறும் நீட்டுக்காக அதை ரிவைஸ் பண்ணணுன்றதை நான் புரிஞ்சிக்க முடியல. ரெண்டாவது என்னன்னா, ஒரு மாநில அரசாங்கம் எடுத்தறிவற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நோக்கம். இடைநிற்றல் இல்லாமல் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு உயர்நிலை கல்வியாவது கற்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இலக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் கல்வி கற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோமே தவிர, தரமான கல்வி என்பது ஒரு சிலருக்கு தான். அது இப்போ டாக்டராக விரும்பணுன்றவங்க தான் நீட்டை வந்து எதிர்கொள்ளணுன்ற மனநிலைக்கு வராங்க. அவங்க அதுக்குரிய தனி பயிற்சிகள் தந்து அதை சரிப்படுத்த முடியும். அதனால் இந்த அடிப்படையில் இருந்து இதை அவங்கள மருத்துவக் கல்விக்கு கொண்டு வரணும். எல்லாரையும் 100% எல்லாம் ஒரே மனநிலையிலோ ஒரே அறிவு திறனோடு இல்லை. அதனால் அது எல்லாரையும் ஒரு ஒன்றுமே இல்லாதவங்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வரணுன்றதுக்கான முயற்சியில் தான் அரசாங்கம் ஈடுபடணும். அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. ரெண்டாவது, நீங்கள் ஆர்கே சொல்ல கேட்ட கேள்வி, நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை ஏற்றுக்கொள்வோம் சொன்னார். அது உண்மை. நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். அன்றைக்கு எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்றவர்கள் எல்லோரும் எங்களை ஆதரிப்பதை இந்த தேர்தலில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வரவேற்கிறோம் சொன்னார். அது வந்து ஒரு பொதுவான எல்லா கட்சி, எங்களுக்கு திமுக தவிர வேற யாரும் எதிரி இல்லைன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு சொல்லப்பட்டது. அதுல வந்து வேற அரசியல் பார்க்க வேணாம். அதனாலதான் காங்கிரஸ் சேர்த்து சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து கூட்டணி சேரணுன்ற எண்ணத்தில் சொல்லியிருந்தா காங்கிரஸ் பிஜேபி ஒன்றா வந்து கூட்டணி சேராது. அது ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க நாடாளுமன்றத்தில் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை வைத்து நாடாளுமன்றத்தில் பிரச்சனை பண்ண முடியாது. அது மரியாதைக்குரிய ஆர்கேக்கு தெரியும். அதாவது இது வந்து நிர்வாக ரீதியான பிரச்சனைகள். ஒரு மாநில அரசாங்கம் தர வேண்டிய நிதியை கேட்கின்ற பொழுது அதை ஒதுக்குவதும், அந்த ஒதுக்கப்பட்ட அறிவிப்பை தருவதும் மத்திய அரசாங்கம் நிர்வாக ரீதியான காலதாமதங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தொகையை குறைச்சி ஒதுக்குறாங்களா அதிகமாக ஒதுக்குறாங்கன்றதெல்லாம் நிர்வாக ரீதியாக அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை உடனே ரிலீஸ் பண்றாங்களா இல்ல ரிலீஸ் பண்றதா சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 வருஷம் காலம் கடத்துறாங்களான்றதுலாம் நிர்வாக ரீதியான கோளாறுன்னு சொல்லிடுவாங்க. இதை வச்சுட்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இல்ல, இதை நாடாளுமன்றத்தில் விவாதித்தங்கள் கொடுத்து நிர்வாக ரீதியான அழுத்தங்கள் கொடுக்கல நீங்க வந்து சொல்ல முடியாது. கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இல்ல, அந்த அழுத்தங்கள் எல்லாமே ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறைப்படி அணுகிட்டு இருக்கோம். இது இல்லாம தேவையற்ற வெளியே வந்து கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அல்லது திட்டங்களின் வந்து ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை நாடாளுமன்றத்தில் வருகின்ற போது அது எதிர்க்கிறோம். நிர்வாக ரீதியான பிரச்சனை, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான பிரச்சனை காலம் தாழ்த்துறதுங்கிறது நடக்கதான் செய்யணும் புரிஞ்சுக்கிறதா, இல்ல அரசியல் ரீதியா அவங்களால வந்து பெற முடியுமா? இல்ல, நிச்சயமா முடியாது. அதாவது தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீங்க வந்து குரல் எழுப்பலைன்னா எப்ப இது குரல் எழுக்க போறீங்க? இது நிர்வாக ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா அரசியல் ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ரீதியா டிப்ளமேட்டிக் ரீதியாக கூட இருக்கலாம். இப்படி வரும் பிரச்சனைகளுக்கு நீங்க பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கலைன்னா எங்க போய் குரல் கொடுக்க போறீங்க? எதுக்கு இந்த 49 பேர் செயலற்ற தனமாக அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பேசுறாங்க, நான் பேசலன்னு சொல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, அந்த சப்ஜெக்ட்ல பேசுறாங்க. ஆனா ஒரு ராகுல் காந்தி மேல ஒரு அவதூறு வரும்போது யாரோ ஒருத்தர், அதாவது மோடி வந்து வெளியே பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முடக்குறாங்க.
அந்த மாதிரியான எவ்வளவோ நிகழ்வுகள் காங்கிரஸை பொறுத்தவரை, அதாவது நியூமரிக்கலி பாத்தீங்கன்னா லோக்சபால 45-48 பேர் தான் இருக்காங்க, அவங்க முடக்குறாங்க. ஏன் அதிமுகவினால் தமிழகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கிறதே, ஏன் எங்களுக்கு வந்து சேர வேண்டிய கிராண்ட்ஸ் வரவில்லை, ஏன் மத்தியிலிருந்து வர வேண்டிய பணங்கள் வரவில்லை, ஸ்கீம்ஸ்க்கு வரவில்லை என்று கேட்பதற்கு கூட ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் ஆகி போய் இவங்க பண்ணல. எத்தனை முறை இதற்காக பிரதமரை சந்திச்சிருக்கிறார்கள் எல்லாருமே சேர்ந்து, எத்தனை முறை இதற்காக அருண் ஜேட்லியை சந்திச்சிருக்கார்கள். இனி அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட எனக்கு ஒரு பெரிய ஒரே ஒரு வேண்டுதல் தான், நீங்க சிலபஸ் ரிவைஸ் பண்ணல +2ல, இது பெரும் பிரச்சனையாக வரப்போகுது, அட்லீஸ்ட் இன்னைக்கு அந்த ஃபைல் எடுத்து கையெழுத்து போடுங்க தயவு செய்து. செய்யறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் அதிகாரம் பேரவைத் தலைவருக்கே உள்ளது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் பதில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நீதிமன்றத்தில் விசாரணையில் சொல்லும்போது நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறை, இந்த கருவிகள்லாம் பராமரிக்க முடியாது, கூட்டத்தொடர் அப்பப்போ தான் நடக்குது அப்படின்னு விளக்கம் சொல்லப்பட்டது. இப்போ நேரடி ஒளிபரப்பு செய்யும் அதிகாரம் பேரவைத் தலைவருக்கே உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏதாவது ஸ்டாண்ட் மாறி இருக்கா? என்ன தயக்கம் நேரடி ஒளிபரப்பு செய்யறது? ஸ்டாண்ட் எதுவும் மாறல, நம்ம தான் மாறி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னா நேரடி ஒளிபரப்பு செய்யும் அதிகாரம் சபாநாயகருடைய தனி அதிகாரம், அவருடைய உரிமை என்று சொன்னது வந்து சபாநாயகர் தரப்பிலிருந்து சட்டப்பேரவை செயலாளர் சொல்றாரு. அவருடைய அதிகாரத்தை அவர் சொல்றாரு. இது அரசாங்கம் நிதி நெருக்கடியில் இருக்க, நிதிநிலை சரியில்லை, இதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதுவும் வந்து ஆண்டு முழுவதும் சட்டப்பேரவை நடக்க போகிறதில்ல, இந்த ஒரு சில நேரங்களில் ஒளிபரப்பு மற்ற நேரங்களில் நிறுத்தி வைக்கிறதுன்னா அது பொருளாதார இழப்புகளை நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் அடிப்படையில் அரசாங்கம் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கு. ரெண்டுமே வேறு நிறுவனங்கள். இது வந்து சட்டப்பேரவையினுடைய பதில். அது வந்து செயலாளர் வந்து சபாநாயகரின் குரலாக பேசுகிறார், சட்டமன்ற சபாநாயகர் செயலாளர் தான் சொல்லியிருக்காரு. இல்லை இதில் ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் ஒளிபரப்பெல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப செலவாகும், ஏற்கனவே காசு கிடையாதுன்னு இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஃபைனு. ஏன் இருக்கிற தொலைக்காட்சிகளுக்கு ஃபீட் கொடுக்கூடாதுங்கிறதா என்னுடைய கேள்வியே. அப்போ நீங்கள் வந்து 8 கேமரா வச்சு இதை கண்காணிக்கிறீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்ப யாருக்காக இதை ரெக்கார்ட் பண்றீங்க, எதுக்காக இது ரெக்கார்ட் பண்றீங்க? அதுக்கான பதில் தானே இது. நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு தானே பதில் சொல்லியிருக்கு. சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு. இல்ல அது ஒத்துக்கொள்ளதான் வேணும். என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். தொடர்ந்து வரும் சபாநாயகர்கள் 2001 கேமரா போடுறாங்க, ஜெயலலிதா அம்மையாருக்கு இது இன்ஸ்டால் பண்றாங்க, அதுல இருந்து தொடர்ந்து வரும் ஒரு 15 வருஷம் 16 வருஷமா இது பேசிட்டு தான் இருக்கோம். என்னுடைய கேள்வி இவ்வளவுதான், தொடர்ந்து வந்து அத்தனை சபாநாயகர்கள் திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி, இதுல ஏன் ஒரு முடிவு எடுக்கல? நீங்க வந்து ஃபீடை மட்டும் கொடுங்களேன்னு தான் சொல்றேன். ஒரு சபாநாயகனுடைய அதிகார பரிதிக்குள் இருக்கிற விஷயம்தான். இதற்கு ஒரு முன் உதாரணம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா டிவி, ராஜ்யசபா டிவின்னு 2 பெரும் இயக்கங்களே இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வேணா நிதி இருக்கு, நல்லா வேணா நம்ம சொல்லிக்கலாம். இங்கே நிதி இல்லைங்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இதாக இருக்கு. ஏன் ஒரு பொதுக்கை இந்த ஃபீட் கொடுக்கக்கூடாது, ஏன் பாக்கி இருக்கிற நிறுவனங்களுக்கு இந்த ஃபீட் கொடுக்க கூடாதுன்னு தான் கேள்வியே. அப்படி கொடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த போன அந்த அசம்பிளியில் நடந்த அந்த அவலங்கள் எல்லாம் மக்கள் பார்த்திருப்பார்கள். அப்புறம் அதிமுக அரசு மீதான, சசிகலா அதிமுக அரசு மீதான அந்த அவதூறு அத்தனையும் நீங்கி இருக்கும். இது உங்களுக்கே சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, பொதுவாகவே ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் தான் கூச்சம் குழப்பங்கள்லாம் நடத்தும். அதாவது ஆளுங்கட்சி தரப்பினரிலிருந்து ஒரு பிரச்சனை எழுப்பி அது ஒரு பெரிய பூதாரமாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பரஸ்பர குற்றச்சாட்டு தானே. ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் மேல வைப்பாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மேல வைப்பாங்க. நமக்கு தெரியாது, வெளியில வர்றது எடிட்டட் வெர்ஷன் தானே வெளியில வருகிறது. இல்ல, நான் உள்ள இருந்திருக்கிறதுனால சொல்ல, பல வருடங்களாக 92 93 காலத்துல இருந்து உள்ள இருக்கிறதுனால சொல்றேன். இது என்னன்னா, அவங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து தூண்டி விடுவாங்க. கருணாநிதி என்ற ஒரு பெயரை சொல்லுவார்கள், இல்லைனா சர்க்காரியா கமிஷன் என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அப்போ என்ன, இந்த ஒரு பினைன் மாதிரி இருக்க தெரிகிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையில தான் இவங்க கொந்தளிப்பாங்க. இந்த கொந்தளிப்பின் விளைவாக கூச்சல் குழப்பங்கள் நடக்கும். அதை தொடர்ந்து இல்லைனா வேற ஏதோ ஒரு நிகழ்வு வெளியே நடந்திருக்கும், தலைவர்களை இழிவாக பேசியிருப்பார்கள், அதை தொடர்ந்து இவங்க கூச்சம் குழப்பம் தான் அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க. இந்த தூக்கி வெளியே போடுறதுல மட்டும்தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு அவப்பேர் வருமே தவிர, பாக்கி இருக்கிற அத்தனை சொற்களும் அங்கே பயன்படுத்தும் அத்தனை சொற்களுக்கும் சாதகமாக தான் வரும். இந்த நிகழ்வு கூட, அதாவது அந்த கூகாசலும் பாரங்கநாதனும் செய்த அந்த அவலத்தை கூட இவங்க வந்து நேரடி ஒளிபரப்பு நடத்தி இருந்தால் நிச்சயமாக சசிகலா அதிமுக இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும் பேர் வந்திருக்கும். அவங்களோட மேல் இருக்கிற களங்கம் கொஞ்சமாவது நீங்கி இருக்கும். இவ்வளவு ஆதரவா சொல்றாரு ராதாகிருஷ்ணன், அதுலயும் என்ன தயக்கம்? இல்ல, ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றதுல நான் வந்து புரிஞ்சிக்க முடியுது, அதுலயே பதில் இருக்கு.
இதுல வந்து நாங்க அரசியல் நடந்தா அதை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு நிர்வாகத்தில் பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால இல்ல சட்டமன்றத்தினுடைய நீங்க அதை செய்ய வேணாம். யாரு செய்யறாங்களோ விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்கலாம். முடிச்சிடறேன். இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தினுடைய சபாநாயகருடைய அதிகாரம் இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அதனால அது அந்த வகையில் அது முடிவெடுக்கணும். ரெண்டாவது அவர் சொன்னாரு மத்திய சட்டப்பேரவையில் காப்பாற்றப்படுகிறதா? மத்திய அரசாங்கத்தில் இல்ல எல்லா பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. இன்னும் அதுக்கு இப்போ ஆர்கே சொன்னாரு மத்திய அரசாங்கம் ராஜ்யசபா டிவி, லோக்சபா டிவி 2 டிவி இருக்குன்னாரு. அவங்களுக்கு தூர்தர்ஷன் ஒரு நிறுவனம் இருக்கு. அதனால அவங்க வந்து அதை சம்பந்தம் இல்ல சார். தூர்தர்ஷனுக்கு மத்திய அரசாங்கம் இல்ல, இது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் விஜயகாந்த் அவருடைய தொலைக்காட்சியிலே நான் நேரடி ஒளிபரப்பு செய்யறேன்னு கூட சொல்லி இல்ல. அதுதாங்க இது எல்லாமே இருக்கு. ஆனால் நம்முடைய சூழ்நிலைக்கு அதை இணையத்துல தான் பதிவேற்ற முடியும். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து சில நடைமுறை சிக்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர நிச்சயமாக எல்லாத்தையும் பதிவேற்றுவாங்க. இல்ல வேற ஒருத்தவங்க நாங்க செய்யறோம்னு சொல்லும் போது கூட என்ன அது வந்து அரசியல் ரீதியா சாத்தியப்படாது. இன்றைக்கு எந்த நிறுவனமும், இன்னும் சொல்ல போனா நேரடியாக சொல்ற எந்த மீடியாவும் அரசியல் கலப்பில்லைன்னு சொல்லுவாங்களே தவிர அரசியல் சார்பு இல்லாம, ஒருங்கிணைந்த சார்பு இல்லாமல் எந்த நிறுவனமும் இல்லை. ஏதாவது ஒரு நோக்கத்தோட தான் ஒரு தொலைக்காட்சியை ஆரம்பிக்கிற நிலை, ஊடகத்தை உருவாக்குகின்ற நிலை இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. நேரடி ஒளிபரப்பு செய்யறதுக்கான விருப்பம் இல்லைங்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அது IPTV போடலாமே. என்னப்போ ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக தினகரன் போட்டியிடுகிறார். ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட ஒருவர், ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சேர்க்கப்படாத ஒருவர் ஒரே நாளில் கட்சியில் சேர்க்கப்படுறார். அறிவிப்பு வந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படுகிறது. ஒரு மாதத்தில் வேட்பாளராகவும் போட்டியிடுகிறார். அதுவும் ஜெயலலிதா 2 முறை போட்டியிட்ட தொகுதியில். எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரை நடக்காத ஒன்று இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, பதவியில் இருந்திருக்காங்க, பதவியில் நீக்கப்பட்டிருக்காங்க, மறுபடியும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் 2 அணிகளாக இருந்தபோது வேறு கட்சியிலிருந்து புதுசாக வந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. நாஞ்சில் சம்பத் கூட காலையில் வந்து சேர்ந்தார், மத்தியானம் துணை கட்சியினுடைய துணை கொள்கை செயலாளர் ஆகினார். இது அதிமுகவில் இது நடக்காத ஒன்று இல்லை. இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்க ஒன்று தான், எங்களுடைய நடைமுறையில் ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்ட திட்டத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. பொதுச் செயலாளர் யாரையும் கட்சியில் சேர்க்கவோ அவர்களை எந்த பதவியிலும் நியமிக்கவோ முழுமையான அதிகாரம் இருக்குது. அதனால் பொதுச் செயலாளர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்கிறாங்க. இது யாரை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு வேறு எந்த கட்சியும் இல்லாத நடைமுறை அதிமுகவில் மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாரையும் நீக்க மாட்டாங்க. நீக்கிறதுன்றதே வந்து எங்களுடைய நடைமுறையில் ஒன்றா பனிஷ்மெண்ட்டாக கருதுற நேரத்தில் நீக்கம் என்பது துப்புரவாக தூக்கி போட்டுறதில்லை, அது ஒரு தண்டனையாக தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் அந்த தண்டனை ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்தார் என்பதை விசாரிப்பதற்கு முன்பாகவே அவரை நீக்கி வச்சுட்டு தான் நடவடிக்கை அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதனால 15 நாளும் தண்டனை வழங்க முடியும், ஆயுள் தண்டனையும் வழங்க முடியும், மரண தண்டனையும் வழங்க முடியும். கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? நான் சொல்றேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இது போன்று பலரை நீக்கி வைத்திருக்கிற சேர்த்து அவரை நீக்க சொல்லி ஏன் நீக்கினீங்கன்னு அதிமுக யாரும் கேட்க மாட்டாங்க, சேர்க்க சொல்லி ஏன் சேர்த்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. 2 முறை குறிப்பிட்டு சொன்னதுனால நான் சொல்றேன், எம்ஜிஆரும் நீக்கி இருக்கிறாரு, சேர்த்து இருக்கிறாரு, ஜெயலலிதாவும் நீக்கி இருக்கிறாங்க, சேர்த்து இருக்கிறாங்க. இங்க நீக்க மட்டும் தான் நடந்திருக்கு, சேர்ப்பு இல்லைங்கிறதா வாதம். பேசுவோம், வர திரும்ப இல்ல சேர்ப்பு இல்ல பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி அறிவிப்பு வருகின்ற போது. இன்னும் சொல்ல போனா பலர் நீக்கப்பட்டவர்கள் சேர்க்காமையே கட்சியில் சேர்ந்திருக்காங்க. என்னால் பட்டியல் சொல்ல முடியும். அதில் ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு அணியிலையும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் வடக்கம் போட்டிருக்காரு, அவரும் பேசிகிட்டு இருக்காரு தொலைக்காட்சிகளில். அது எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும், யாரை எந்த நேரத்தில் எதை வச்சு பதில் சொல்லணுன்றது எங்களுக்கு தெரியும், அதை செய்வோம். ஆர்கே நகர் தொகுதியில் திமுக அமோக வெற்றி பெறும், ஒரு 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு மருது கணேசனாலும் சரி, சிம்லா முத்துச்சோழனாலும் சரி, அந்த வெற்றி திமுகவினுடையது தான். சிம்லா முத்துச்சோழனை ஏன் நிற்கவில்லை என்ற ஒரு கேள்வி எனக்கும் எழுகிறது. அது திமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையாக அவங்க பார்த்து கொள்ளலாம். அதற்கு வேண்டாம் தனிநபர் தாக்குதல் கூட அவங்க நடத்தலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக டிடிவி தினகரன் யார் என்றால், அவர் வந்து அதிமுக, அதாவது ஜெயலலிதாவினுடைய அதிமுக பெரும் பிரச்சனையில் இருந்த காலத்தில் ஜெயலலிதா கூடயே இருந்தவர்.
ஒரு 10 வருட காலம் அதிமுகவினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறார். அதன் பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அதன் பிறகு பன்னீர்செல்வம் வந்து பொருளாளர் ஆகிறார். ஆனால் அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று கூறுகின்ற ஜெயலலிதா நீக்கின பிறகு அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. அந்த மரணத்தின் பிறகு இவர் சேர்க்கப்படுகிறார். இதுதான் மக்களுக்கும் வர பிரச்சனை. இதுதான் என்னை போன்றவர்களுக்கும் வர பிரச்சனை. இதுதான் ஒரு 6 ஆண்டு காலமாக இல்லை ஒரு 7 ஆண்டு காலமாக ஒதுக்கி வைத்த ஒரு நபரை திடீரென்று அந்த ஆளுமை, அந்த பெரும் ஆளுமையினுடைய மறைவுக்கு பிறகு திடீரென்று கொண்டு வருகிறார்கள். திடீரென்று அவர்கள் இன்னைக்கு கட்சியினுடைய ஆளுமை என்று பார்த்தால் டிடிவி தினகரன் தான் ஆக்குகிறார்கள். அதாவது யாரை வந்து நீங்கள் இன்றைக்கு பூஜை போட்டு இவங்க தான் நீங்களை வழிநடத்த வேண்டும், ஜெயலலிதா தான் நீங்களை வழிநடத்த வேண்டும் என்று கூறுகிறீர்களோ அந்த நபர் ஒதுக்கி வைத்த ஒரு நபரைத்தான் இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கேண்டிடேட்டாக கொண்டு வர்றீங்க. அடுத்து முதலமைச்சர் வாங்கலாம். முதலமைச்சர் ஆக மாட்டான்னு சொல்றாரு, பட் முதலமைச்சர் வாங்கலாம். ஏனென்றால் டுவல் பவர் சென்டர்னால அதே வாதங்கள் மறுபடியும் வரும், மறுபடியும் இதே பிரச்சனைகள் எழும். இதுவும் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் ஜெயித்து விட்டால். ஆனால் இன்றைய ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கும் பிரச்சனை என்றால் இது ஒரு அதிமுக கிடையாது, ஒரு 3 அதிமுக இருக்கிறது. இப்போ ஒரு தீபா அதிமுக இருக்கு, ஒரு ஓபிஎஸ் அதிமுக இருக்கு, ஒரு சசிகலா அதிமுக இருக்கு. எம்எல்ஏகளுடைய கணக்கு பார்த்தால், எம்பிக்களுடைய கணக்கு பார்த்தால் நிச்சயமாக சசிகலனுடைய அது அப்புறம் ஆளுமைகள், அதாவது பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் யார்கிட்ட இருக்குது, பயஸ் கார்டன் யார்கிட்ட இருக்குது, ஜேஆர்டி தொலைக்காட்சி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் அதிமுக சசிகலா கிட்ட தான் இருக்குது. ஆனால் மக்கள் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று இப்போ ஒரு போன வாரம் நடந்த ஒரு இதில் கூட யாரை முதலமைச்சராக மக்கள் விரும்புகிறான்னு பார்த்தா 44% இளைஞர்கள் வந்து யாரும் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு 16% வந்து கணிசமாக அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஓபிஎஸ் வேணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலை. அதிமுகவில் ஒரு தெரிந்த முகம் என்றது ஓபிஎஸ் தான், ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகம் என்றது ஓபிஎஸ் தான். சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுறாரு. நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படிங்கிற விளக்கத்தையும் அவர் சொல்றாரு. இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? அந்த பதவிக்கு வராத ஒருத்தர் எதற்காக சட்டமன்ற உறுப்பினருக்காக வரணும், அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு புரிஞ்சுக்கிறது? வேற ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? இல்லை, இதில் நீங்கள் அவர் வந்து தானாக எதையும் சொல்லலை, நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற காரணத்தால் நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற நிலையில் நீங்கள் சொன்னது போல் பவர் சென்டர் 2 பக்கம் இருக்கக்கூடாது ஒன்று. ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது சொன்னது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய ஆர்கே அவர்கள் சந்தேகத்தோடு சொன்னது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிறார்கள். அவர் வடிவமைத்து தந்த கொள்கைகள், அவர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள், அவர் எங்களுக்கு அறிவுறுத்திய நெறிமுறைகள், இதுதான் இன்னைக்கு அதிமுக வழி நடத்தும். 2வது, இன்னைக்கு அதிமுகவின் நிர்வாக ரீதியான தலைமை நிச்சயமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களிடம் தான் இருக்கிறது. அவர்கள் இயங்க முடியாத ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தால் அவருடைய பிரதிநிதியாக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்களுடைய சார்பில் அவர்களுடைய பணிகளை, பொதுச் செயலாளர் பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட திட்டங்களின்படி அவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு அந்த கடமையை செய்கிறார். இன்றைக்கு ஆட்சிக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒரு இடைவெளி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அந்த ஆட்சியோடு இணக்கமாக இருக்குன்ற ஒரு நிலை இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்பது பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய ஆர்கே கூட சொன்னார், பன்னீர்செல்வம் இல்ல நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியல. இல்ல நான் சொல்றேன், இல்ல நான் முடிக்கிறேன், நான் முடிக்க சொல்ல நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதாவது இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. யார் முதலமைச்சர் என்றால் பன்னீர்செல்வம் முதலமைச்சர்னு வாக்குகள் நிறைய கிடைச்சதுன்னு நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சொன்னீங்கன்னா அவர் சொன்னார். ஆக இன்னைக்கு அது உண்மையா கூட இருக்கலாம். அதுக்காக வருத்தப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது, எதிர்கொள்ள வேண்டியது அதிமுக இல்ல, ஸ்டாலின் தான். நான் முடிச்சிடறேன். அதிமுக யாரையும் ஒரு தனிநபரை இன்றைய நிலையில் நாங்கள் முன்வைத்து அரசியல் நடத்தவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கைகளை, திட்டங்களை வைத்துதான் முன்வைக்கிறோம். அதனால தனிநபரை வைத்து நடத்துகிறது திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர். அதனால ஓபிஎஸ் வளர்ச்சி ஸ்டாலினுடைய பின்னடைவா நீங்க நினைக்கலாமே தவிர எங்களுக்கு தனிநபர்கள் வளர்ச்சி வந்து வெற்றி பெற்றா என்ன, யாரு தோல்வி பெற்றா தேர்தல் முடிவு செய்யும். இல்ல நான் முடிச்சிடுறேன்.
அதனால கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கும் ஆட்சிக்கும் எந்த விதமான இடைவெளி வந்துடக்கூடாதுங்கிறதுனால இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறாருன்னு சொன்னீங்க. முடிக்க வந்தா நான் முடிச்சிடுறேன். அதாவது இன்னைக்கு திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை குறிவைத்து இன்றைக்கு திட்டமிட்டு வதந்திகளும் அவதூறுகளும் பரப்பப்படுகிறது. அது மக்களுடைய ஆதரவை நாங்கள் பெறவில்லை என்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அதை முறியடிக்க வேண்டும் என்றால் டிடிவி தினகரன் நாங்கள் போட்டியிட்டு அதை நிரூபிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை நிரூபிப்பதற்காக நீங்க வேற திசை நோக்கி பயணிக்கிறீங்கன்னா எடுத்துக்க வேண்டியது இல்ல. நீங்க மக்களுடைய நீங்க கட்சிக்கும் ஒரு நிமிஷம் நீங்க கேள்வி உள்வாங்க. கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த விதமான இடைவெளியும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்காக போட்டியிடறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? முதலமைச்சர் பதவிக்கு வரமாட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்ததன் மூலமாக இந்த இடைவெளியை குறைக்க முடியும்னு தினகரன் நம்புறதாக நீங்க சொல்றீங்கல்ல. சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பொதுச் செயலாளருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. பொதுச் செயலாளர் சொல்றதை அவங்களோட விளக்க வேண்டிய உரிமை இருக்கு. அதை ரெண்டையும் செய்யறதுக்கு அவர் சட்டமன்றத்தில் இருந்தாதான் அவர் சட்டசபைக்கு போக முடியும், சட்டமன்ற அலுவலகங்கள்ல பங்கேற்க முடியும். அதனால அவர் நேரடியாக அதை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இடைவெளி இருந்தாலும் நீங்க எடுத்து சொல்லணும். இப்ப இடைவெளி இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? அதுதான் 2 மாசத்துல பார்த்தோமே. 2 மாசத்துல பன்னீர்செல்வத்தை வச்சுக்கிட்டு பார்த்ததனுடைய பாதிப்பு. இப்ப உங்களுக்கு ஆதரவு நபர் தானே வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு ஆதரவாளர் எதிர்ப்பாளர் இல்லைங்க. ஆனால் இந்த பதவி, அவர்களுடைய நிலை, அவர்கள் பணியாற்றுகின்ற முறை, அவர்களை பயன்படுத்துகின்றவர்களுடைய ஆதிக்கம், இன்னொரு பகுதி இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் குடும்பத்தின் மீது, அவர்கள் மீது பரப்பப்படுகின்ற அவதூறுகள் அல்லது மக்கள் அவர்களுக்கு எதிரான நிலை எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் களத்துக்கு நாங்க போறோம். மக்களை சந்திக்கின்றோம். மக்கள் தீர்ப்பு தருவாங்க. அதற்கு பிறகாவது ஊடகங்கள் அதை நம்புதான் பாக்குறாங்க. என்னுடைய எடப்பாடி பழனிசாமி மேல இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப நீங்க உங்களுடைய ஆள் உள்ள ஒருத்தர் இருந்தா சரியா இருக்குங்கிற அடிப்படையில் கட்சி நினைக்கிறதா புரிஞ்சுக்கிறதா நான் கேட்கிறேன். கட்சியினுடைய அனைத்து முடிவுகளையும் எடுக்க வேண்டிய அதிகாரம் பெற்ற பொதுச் செயலாளர் அவருக்கும் அவர் இயல்பா இயங்க வேண்டிய நிலையில் இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அவங்க இயங்க முடியாது, அவங்க வெளியே தொடர்புல இருக்க முடியாத சூழ்நிலையில் அவருடைய பிரதிநிதி இருக்கிற போது அவர் முழுமையாக அதை செய்ய வேண்டும் என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். இன்னொரு நிலையில் பார்க்கின்ற பொழுது அந்த அதிமுக ஆதரவு சின்னம்மா அவர்களுக்கும் கட்சிக்கு இல்லைன்னு சொல்ற தோற்றத்தை முறியடிக்க வேண்டும் என்று அவரே களத்துக்கு போறாரு. இல்ல, என்னுடைய பிரச்சனை இதுதான். இரு பிரதான திராவிட கட்சிகளும் மக்களுக்கு லஞ்சம் கொடுக்காமல் இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? இதுதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ரெண்டாவதாக, ஒரு டிடிவி தினகரன் ஜெயிக்கிறானே வச்சுக்கலாம். அப்படி ஜெயித்து விட்டால் இவர் எங்க உட்காருவார்? அசம்பிளியில் வந்தா 3வது ரோல் உட்காருவாரா, 4வது ரோல் உட்காருவாரா? அப்ப அதிமுக இப்படி திரும்பி உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? இதுதான் பிரச்சனையே. அதாவது பொதுச் செயலாளருக்கு ஆட்சியில என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை துல்லியமாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு உள்ள வருகிறார் அப்படிங்கறதான் ஆவடிக்குமாரோடைய வாதம். முதலமைச்சர் ஆக மாட்டார். இதுல இருக்கும் பெரும் பிரச்சனை என்னவென்றால், இது இந்த டுவல் பவர் சென்டர், அதிகார மையம், இதெல்லாம் எழுப்பின அத்தனை பிரச்சனைகள் 2 மாசம் முன்னாடி எழுப்பின அத்தனை பிரச்சனைகளும் இப்பவும் நிலவில் இருக்கிறது இல்லையா? இவர் தான் கட்சியை நடத்துறப்ப இன்னைக்கு டிடிவி தினகரன் தான். அவர்தான் ஆட்சிக்கும் அதிகாரம் அமைக்க வேண்டும், முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கருத்து நாளை ஏன் வரக்கூடாது? இல்ல, அப்படி வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார்ந்துருவாரு. அவர் கட்சியை வழிநடத்துவார். அதே மாதிரி அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பார். இதுதான் இது தேவையற்ற ஒரு பிரச்சனை எழுப்புகிறார்கள். அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக நான் நிற்கிறேன் என்று ஓபனாக டிடிவி தினகரன் சொல்லியிருக்கலாம். ஏன் அது சொல்லவில்லை என்றதான் இங்க இன்றைய பிரச்சனையாக இருக்கிறது. அது ஒண்ணு. ரெண்டாவதாக, இந்த 3 அதிமுகவில் யாருக்கு சிம்பல் வருதுன்னெல்லாம் அடுத்த பிரச்சனை இருக்கிறது. சசிகலாவுடைய தேர்தல் பிரச்சனையாக இருக்கிறது. இதெல்லாம் மிக குழப்பமான ஒரு தேர்தல். இது எளிதாக ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியவில்லை. அந்த ஒரு அவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த ஒரு இடைத்தேர்தலாக இருக்குது. இல்ல, எந்த அடிப்படையில் நீங்க இந்த சந்தேகத்தை சொல்றீங்க? இல்ல, தேர்தல் நடக்குமாங்கிற சந்தேகம் இல்ல, இது ஒரு யூனிக் பிரச்சனை. அதாவது ஒரு கட்சிக்குள்ளால இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைனா சரி, 90% கட்சியும் அதிமுக சசிகலா கூட இருந்தால் கூட நேற்றைய தினம் ஓபிஎஸ் இவர்களும் போய் தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறார்கள். எங்களுக்கு சிம்பிள் அலாட் பண்ணணும், அதே மாதிரி சசிகலாவுடைய தேர்தல் தவறு என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த சிம்பிளை முடக்கலாம். அப்போ சசிகலா தரப்பினால் நிச்சயமாக கோர்ட்டுக்கு செல்வார்கள். அப்படி ஓபிஎஸ் தரப்பினாரும் செல்வார்கள். அப்போ இது ஒரு யூனிக் சிச்சுவேஷன். யூசுவலாக கோர்ட்டுகள் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனைகள் இல்ல தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க.
நடைபெற்ற வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையமே இதுல சின்னம் தொடர்பாக இறுதி முடிவெடுக்கணும்னு சொல்லி ஆமா, ஆனால் இன்று நடக்கும் ஒரு சூழ்நிலை வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை, அது கோர்ட்டுகள் தலையிட வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சரி, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல அதான் ஒரே ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். மரியாதைக்கு ஆர்கே சொன்னதுல ஒரு பகுதியை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் அவருக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியில் யார் பொதுச் செயலாளராக இருக்கணும், யார் துணை பொதுச் செயலாளராக இருக்கணும், யார் நிர்வாகியாக இருக்கணும்னு உத்தரவிட முடியாது. அவர்கள் அங்கீகாரம் சரியா அங்கீகாரம் உண்டா இல்லையான்றத முடிவு தான் எடுக்க முடியுமே தவிர அவர்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் போல இவங்க வந்து நியமிக்கப்பட்டது 5 வருஷம் இருந்தாங்களா 3 வருஷம் இருந்தாங்களான்றதுல ஆலோசனை பண்ணுறதுலாம் இல்லை. அவங்க இதிலிருந்து அவங்களுடைய பலகீனம் நேற்று பதில சொல்லிட்டது பிறகு நேற்று தான் போய் கிளைமே கொடுக்குறாங்க. இத்தனை நாள் எங்களுக்கு தான் சின்ன இத்தனை நாள் சின்ன எங்க கிட்ட நாங்க கேட்க எங்களுக்கு வரும். நாங்க நேத்து தான் போய் மனுவே கொடுக்குறாங்க. பொய்யான சொல்ல போறாங்க. என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.